பொதுவாகவே ரப்பால் ஏற்படுத்தப்பட்ட மாதங்களில் சிறந்த மாதம் என்பதெல்லாம் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு உணர்த்தி காட்டும். ஒவ்வொரு மாதங்கள் வருகின்ற பொழுது ஒவ்வொரு காரியங்கள் நமக்கு நினைவூட்டப்படும். பொதுவா ரமதான் என்று சொன்னால் நோன்பு, துல்ஹஜ் என்று சொன்னால் குர்பானி, ரபீஉல் அவ்வல் என்று சொன்னால் நபிகள் நாயகம் இந்த உலகத்தில் தோன்றப்பட்ட நாள். இதுபோல ஒவ்வொரு மாதங்களையும் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு காரணங்கள் நமக்கு ஞாபகம் வரும். மாதங்களில் சிறந்த மாதம் 4ஆக ஏற்படுத்தி அல்லாஹ் முஹர்ரம் மாதத்தை அல்லாஹ் சிறப்பாக ஆக்கினான். அப்படி முஹர்ரம் மாதம் என்று சொல்லுகின்ற பொழுது எண்ணற்ற நிகழ்வுகள் நமக்கு ஞாபகம் வரும். அதில் முதலில் நோன்புடைய ஞாபகம் வரும். இரண்டாவது அஹ்லு பைத்துகள் ஞாபகம் வரும். அடுத்து அந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாட்கள், 10வது நாளில் ஆஷுரா தினம் என்று சொல்லக்கூடிய அன்றைய தினத்தில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எந்தெந்த நபிமார்களுக்கு என்னென்ன விதத்திலெல்லாம் வெற்றிகளை கொடுத்தான், ஜெயமாக ஆக்கினான் என்பதையெல்லாம் சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக நமக்கு ஹதீஸிலே காண கிடைக்கும். ஆஷுராவுடைய தினம் அது எல்லாம் தாண்டி உலகத்தில் நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று வல்லல் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த சமூகத்திற்கு கற்றுத்தந்தார்கள். அந்த அடிப்படையில் சஹாபிகள் வாழ்ந்தார்கள். நீதம்தான் உலகத்தில் நிலைத்திருக்க வேண்டும், நீதத்திற்காக வேண்டி தங்களை அர்ப்பணித்தவர்கள் எத்தனை பேர்கள். மன்னர் ஆட்சியா மக்கள் ஆட்சியா என்ற அடிப்படையில் நாம் பார்க்கின்ற பொழுது இந்த முஹர்ரத்தினுடைய அந்த ஆஷுரா தினத்தில் அஹ்லு பைத்துகளில் ஒப்பற்ற நாயகத்தினுடைய இமாம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களின் ஞாபகத்து வருகின்ற பொழுது இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட நாள் ஆஷுராவுடைய நாள். கர்பலா என்று சொன்னாலே சுப்ஹானல்லாஹ், உலகம் முழுக்க முஸ்லிம்களில் உள்ளத்தில் ஆழமான பதிவு செய்யப்பட்ட அந்த கர்பலா தான் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டது. இது நீண்ட வரலாறு. இதற்கு முன்னாடி நாம் அஹ்லு பைத்துகளை பார்க்கின்ற பொழுது உலகத்தில் அனுப்பப்பட்ட நபிமார்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய சமூகத்தில் மார்க்கத்தை எடுத்துரைக்கின்ற பொழுது ஒமா அஸ்அலுக்கும் அலைஹி மின் அஜ்ரின் இன் அஜ்ரிய இல்லல்லாஹ், சமுதாயமே உங்களிடத்தில் நான் மார்க்கத்தை எத்தி வைக்கின்ற காரணத்தால் உங்களிடத்தில் எந்த விதமான கூலிகளையும் நான் கேட்கவில்லை, என்னுடைய கூலி அல்லாஹ்வே தருவான் என்று சொல்வார்கள். எல்லா நபிமார்களும் அப்படிதான் சொன்னாங்க. எல்லா நபிமார்கள், எந்தெந்த நபிமார்கள் எல்லாம் தங்களுடைய ஏகத்துவத்தை எடுத்துரைத்தாங்களோ அத்துணை நபிமார்களும் சொன்ன வார்த்தை ஒமா அஸ்அலுக்கும் அலைஹி மின் அஜ்ர், உங்களிடத்திலிருந்து எந்த விதமான கூலிகளையும் நாங்கள் கேட்கவில்லை, இன் அஜ்ரிய இல்லா அலல்லாஹ், எங்களுடைய கூலிகள் எல்லாம் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து எங்களுக்கு கிடைக்கும் என்பதை சொன்னார்கள் நபிமார்கள். ஆனால் ஒப்பற்ற நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திடத்தில் சொல்லுகின்ற பொழுது இப்படி சொன்னார்கள் மாத்திரமல்ல, அல்லாஹ்வே சொன்னார். அறிமுகப்படுத்துகின்ற பொழுது குல் ஹுவல்லாஹு அஹத், நபியே நீங்கள் சொல்லுங்கள், என்னை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்வான். அதுபோல நபியை பற்றி மக்களுக்கு அறிமுகப்படுத்துகின்ற பொழுது குல், நபியை நீங்கள் சொல்லுங்கள், இன்னமான பஷரும் மிஸ்லுக்கும் யுஹா இலைய, உங்களை போன்று நானும் ஒரு மனிதன், ஆனால் உங்களுக்கும் எனக்கும் வித்தியாசம், எனக்கு வஹி வருகிறது, அதில் நான் விளக்கப்பட்டவன் என்பதை நீங்கள் உணர்த்தி மக்களுக்கு மத்தியிலே சொல்லுங்கள் என்று இப்படி தன்னை பற்றியும் தன் நபியை பற்றியும் நபியிடத்தில் அல்லாஹு தஆலா மக்களிடத்தில் சொல்லுங்கள் என்று சொன்ன ரப்புல் ஆலமீன் குடும்பத்தினர்களை பற்றியும் அல்லாஹ் இப்படி சொன்னான். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா இல்லல் மவத்தத ஃபில் குர்பா, உங்களிடத்தில் நான் ஏகத்துவத்தை எடுத்துரைக்கின்ற காரணத்தால், உங்களுக்கு தீனை எடுத்துரைக்கின்ற காரணத்தால், இதற்காக பாடுபடுகின்ற காரணத்தால், இதற்காக சிரமமும் கஷ்டமும் படுகின்ற காரணத்தால் உங்களிடத்தில் எந்த விதமான கூலிகளையும் நான் கேட்கவில்லை. லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா, எந்த விதமான கூலிகளையும் கேட்கவில்லை. ஒரே ஒரு காரியம் மாத்திரம் உங்களிடத்தில் கேட்கிறேன், இல்லல் மவத்தத ஃபில் குர்பா, என்னுடைய ஈரக்கொலைகளை, என்னுடைய குடும்பத்தினர்களை, என் வம்சத்தினர்களை நீங்கள் பிரியம் கொள்ளுங்கள்.
என்பதை மாத்திரம் உங்களிடத்தில் நான் கேட்கிறேன் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வின் உத்தரவுப்படி நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அல்லாஹ் சொன்னான். எனவே நபியினுடைய குடும்பத்தினர்களை நேசிப்பது மிக பெரும் கடமை. நபியினுடைய குடும்பத்தினர்களை பிரியம் கொள்வது மிக பெரும் கடமை. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வாங்க, உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் எப்படி ஆர்வம் ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால், அத்திபு அவுலாதக்கும் அலா ஸலாஸ ஹிஸானி, 3 காரியத்தை கொண்டு உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் ஒழுக்கத்தை கற்பித்துக் கொடுங்கள். உங்களுடைய குழந்தைகளுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வாங்க, உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் எப்படி ஆர்வம் ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால், அத்திபு அவுலாதக்கும் அலா ஸலாஸ ஹிஸானி, 3 காரியத்தை கொண்டு உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் ஒழுக்கத்தை கற்பித்துக் கொடுங்கள். உங்களுடைய குழந்தைகளுக்கு 3 காரியங்களை கொண்டு ஒழுக்கத்தை கற்பித்துக் கொடுங்கள். ஒன்று, ஹுப்பி நபியிக்கும், உங்களுடைய நபியின் மீது உண்டான பிரியத்தை ஏற்படுத்துங்கள். அது முதலா சொல்வார்கள். உங்களுடைய குழந்தைகளுக்கு நபியின் பிரியத்தை ஏற்படுத்துங்கள். ஒத்திலாவத்தில் குர்ஆனை கற்றுக் கொடுங்கள். வஹப்ப அவுலாதிஹி, நபியினுடைய பாரம்பரியத்தை நேசிக்கும்படி நீங்கள் மக்களுக்கு நீங்கள் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள் என்பதை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பார்கள். இந்த ஹதீஸ் இமாம் தாரமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறார்கள். எனவே அருமையான சங்கமிக்கவர்களே, நபியின் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினர்களை நேசிப்பது ஒவ்வொரு மனிதர்கள் மீதும் கடமை. அல்லாஹ் தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் நபியையும் நபியினுடைய குடும்பத்தையும் நேசிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானார். அப்படிப்பட்ட நபியின் குடும்பத்தினர்கள் உயர்ந்தவர்கள், அந்த அந்தஸ்தால் மிக பெரும் உயர்ந்தவர்கள். அதனால தான் அல்லாஹ் சொன்னான், இன்னமா யுரீதுல்லாஹு லியுத்ஹிப அன்கும் ரிஜ்ஸ அஹ்லல் பைத், அந்த அஹ்லு பைத்துகளுடைய அவங்களிடத்திலிருந்து அல்லாஹ் தஆலா அப்படியே நஜிஸ்களை எல்லாம் நோட்டிட்டான், நஜிஸ்களை எல்லாம் விட்டு பரிசுத்தப்படுத்தினான், தூய்மையாக அல்லாஹ் ஆக்கினான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான். அஹ்லு பைத்துகள் தூய்மையாக்கப்பட்டவர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். எனவே அந்த பரிசுத்தமாக்கப்பட்ட அந்த அஹ்லு பைத்துகளை நாம் நேசிக்க வேண்டும். சங்கேமிக்கவர்களே, அல்லாஹ் நேசிக்கக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் சேர்த்தருவானாக. ஹதீஸ்ல ஒரு செய்தி வருது, சுப்ஹானல்லாஹ், இமாம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறுகள் எல்லாம் நீண்ட வரலாறு. உம்முல் ஃபضல் ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு நாள் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் ஒரு கனவு கண்டேன். உலகத்தில் பிரசித்தி பெற்ற இந்த ஹதீஸ், நான் ஒரு கனவு கண்டேன் நபியே. அந்த கனவு வெறுக்கத்தக்கப்பட்ட கனவு, என்னால் அதை ஜீரணிக்க முடியவில்லை. உம்முல் ஃபضல் நாயகி சொல்றாங்க, அந்த கனவை என்னால் ஜீரணிக்க முடியவில்லை, மிக வெறுக்கத்தக்க ஒரு கனவுன்னு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன கனவுமான்னு கேட்டாங்க. உம்முல் ஃபضல் ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் ரசூலே, உங்களுடைய உடம்பில் இருந்து ஒரு துண்டு அறுக்கப்பட்டு என் மடியிலே வைக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட உடனே சொன்னாங்க, இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாட்டத்தை கொண்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாள், அந்த குழந்தை உங்களுடைய மடியில் வைக்கப்படும் என்று சொன்னாங்க. தலிது ஃபாத்திமா இன்ஷா அல்லாஹ், தலிது குலாவன் ஃபாத்திமா, ஃபாத்திமா ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாள், அது உங்களின் மடியில் வைக்கப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிஞ்சு அதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய கிருபையில உம்முல் ஃபضல் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களே சொல்றாங்க, இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள் பிறந்தாங்க. ஒரு நாள் நான் மடியில வச்சு கொஞ்சிக் கொண்டிருந்தேன். ஆச்சரியமான செய்தி என்ன தெரியுமா, அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே வந்தார்கள், குழந்தையை பார்த்தார்கள், சுப்ஹானல்லாஹ், முச்சமிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குழந்தையை வாங்கி அன்றொரு நாள் கண்ட கனவுக்குன்னு சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப அந்த குழந்தையை வாங்கி முச்சம் இடுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கழுத்து பகுதியிலும் உதட்டிலும் முத்தம் கொடுக்கிறார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் எப்படி பதிவு செய்வார்கள், உதட்டிலும் கழுத்து பகுதியிலும் மாறி மாறி முத்தமிட்டு குழந்தையை கொடுத்து விட்டு கொஞ்ச நேரம் இப்படி திரும்பி பார்ப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர் வடிப்பார்கள். உம்முல் ஃபضல் ரலியல்லாஹு அன்ஹா கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், என்ன இது ஆச்சரியமா இருக்குது, ஏன் அழுகிறீர்கள், முத்தமிட்டீர்கள், ஆசிரியர முத்தமிட்டீர்கள், கொஞ்சி கொஞ்சி முத்தமிட்டீர்கள், ஏன் இப்படி அழுகிறீர்கள்?
அப்பொழுது கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இப்பதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வந்தாங்க, வந்து சொன்னாங்க, சதகுத்துல் உம்மத்துக்க, உங்களுடைய உம்மத்தினர்கள் இந்த குழந்தையை கொலை செய்வார்கள் என்று சொன்னாங்க. உங்களுடைய உம்மத்தினர்கள் இந்த குழந்தையை கொலை செய்வார்கள். ஆச்சரியமா கேட்டாங்க, இந்த குழந்தையை கொலை செய்வாங்கன்னு கேட்டாங்க. எந்த அளவிற்கு என்று சொன்னால், கொஞ்சம் மண்ணை தந்திருப்பி இருக்கிறாங்க. அந்த மண்ணை கூட உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட பாதுகாக்கப்பட்டிருந்துச்சு. ஒரு பாட்டிலில் போடப்பட்டு உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீத் அன்று அந்த மண் சிவக்குமையானால் ஷஹீதாக்கப்படுவடைய அந்த நாள் என்பதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த மண்ணையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை வரலாறு நமக்கு சொல்லி காட்டும். சங்கீமிக்கவர்களே, அந்த நேரத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய இந்த செய்தியை சொல்லப்பட்டுச்சு. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தேம்பி அழுதார்கள். என் பிள்ளையை கொள்வார்களா என்று கேட்ட பொழுது, இப்ப அல்லமா, அந்த நேரத்தில் நானும் இருக்க மாட்டேன், நீங்களும் இருக்க மாட்டீர்கள், ஹசனும் இருக்க மாட்டார், அலியும் இருக்க மாட்டார். நாம் இல்லாத போதுதான் இந்த ஹுசைன் நம் பிள்ளை கொலை செய்யப்படும் என்பதை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சங்கமிக்கவர்களே, அப்படிப்பட்ட இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்ட நாள் ஆஷுராவுடைய நாள். இந்த முஹர்ரத்தின் மாதத்தில் தான் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அதாவது இவங்க ஷஹீதாக்கப்படுவார்கள் என்பதை முன்னறிவிப்பு செய்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் கலாவை புரிந்து கொண்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை ரிலாவாக ஆக்கிக் கொண்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா கட்டத்திலும், எந்த கட்டத்திலும் தன் குடும்பத்தினுடைய கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் சிரமத்தையும் பார்த்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரிலாவோடி அது கலாவாக ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ்வின் கலா அதை ரிலாவாக ஆக்கிக் கொண்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை புரிந்து கொண்டார்கள். ஏன்னா எல்லா நேரத்திலையும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு தெரியும். அப்போ இதையெல்லாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரிலாவாக ஆக்கி கொண்டவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கல்லாவாக ஆக்கி கொண்டவர்கள், அல்லாஹ்வுடைய கல்லா அதை ரிலாவாக்கிட்டாங்க, பொருந்திக்கிட்டாங்க. இப்போ இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஷஹீதுடைய அந்த காரியம் இருக்குது இல்லை, அது நீண்ட வரலாறு. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி, முஆவியா ரலியல்லாஹு ஆட்சிக்கு பிறகுதான் யஸீது வருகிறார். மக்கள் ஆட்சியா மன்னர் ஆட்சியா? மக்கள் ஆட்சியா பாரம்பரியம் ஆட்சியா? யோசிக்கிறோம் இல்லையா? இன்னைக்கு அப்படித்தான் நிறைய இடத்துல அப்படித்தான் நடக்குது. நம்ம காட்டிய ஆள் பொறுப்புக்கு வரணும், நம்ம காட்டிய ஆள் அதாவது பதவிக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். நாம் காட்டிய ஆள் பதவிக்கும் நாம் சுட்டி காட்டப்பட்ட ஆள் பொறுப்புக்கும் வர வேண்டும் என்று நினைக்கிறோம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், மக்களால் அவரை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும். அப்படி ஆட்சிக்கும் பொறுப்பிற்கும் வரக்கூடியவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும்? நன்னடத்தை உள்ளவராக, இறையச்சமுடையவராக, தக்வாவுடையவராக, நேர்மையுடையவராக, உண்மையுடையவராக, சத்தியமுடையவராக அவருடைய வாழ்க்கையில் இருக்கும். யாரால் அப்படிப்பட்டவரைத்தான் ஆட்சிக்கும் பொறுப்புக்கும் நாம் தேர்வெடுக்க வேண்டும், தேர்வு செய்ய வேண்டும். பாரம்பரியம் ஆட்சி அல்ல ஆட்சி, பாரம்பரியம் பொறுப்பு அல்ல பொறுப்பு. அந்த பாரம்பரியம் பொறுப்பு இருக்கக்கூடாது என்பதை எதிர்த்து நின்றவர்கள் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. பாரம்பரிய ஆட்சி அல்ல ஆட்சி, தொடராக வரக்கூடிய ஆட்சி அல்ல ஆட்சி, மக்களால் தேர்வு செய்ய வேண்டும். அந்த ஆட்சிக்கு வரக்கூடியவர் நேர்மையானவராக இருக்க வேண்டும், உண்மையானவராக இருக்க வேண்டும், சத்தியவானாக இருக்க வேண்டும், பொய் சொல்லாதவராக இருக்க வேண்டும், ஹராம் ஹலாலை பேணக்கூடியவராக இருக்க வேண்டும், மக்களுக்கு மத்தியில் நன்னடத்தை உள்ளவராக இருக்க வேண்டும், அன்புடையவராக இருக்க வேண்டும், அரவணைப்புடையவராக இருக்க வேண்டும், அல்லாஹுக்கும் ரசூலும் பயந்தவராக இருக்க வேண்டும், மறுமை நாளின் சிந்தனை உடையவராக இருக்க வேண்டும். எல்லாம் இருக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்தான் பொறுப்பிற்கும் ஆட்சிக்கும் தேர்வு செய்யப்பட வேண்டும் மக்களால். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு மிக பெரும் ஒரு சஹாபி. அப்படிப்பட்ட சஹாபி தன்னுடைய மகனை ஆட்சி கொண்டு வந்தார்கள். அந்த ஆட்சிக்கு வந்தவர்கள் யாரெல்லாம் தங்களுக்கு
தங்களை ஹிலாஃபத் ஹலீஃபாவாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை அரவணைத்தார் யசீத். தங்களுக்கு எதிராக நின்றவர்களை எதிர்த்தார் யசீத். இங்கதான் குழப்பம் ஏற்படுகிறது. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி ஒரு செய்தியை சொல்லுவாங்க, இந்த செய்தியை பேசவே கூடாது என்று சொல்வாங்க. என சஹாபிகள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, அதற்கு பின்னாடி யசீதுடைய நிலைப்பாடுகளும் செயல்பாடுகளும் எண்ணங்களும் மாற்றமாக ஆக்கிவிட்டது. பொதுவாகவே ஒரு இடத்துல ஒரு ஆள்கிட்ட பதவி வந்துட்டாலோ பணம் வந்துட்டாலோ பேர் வந்துட்டாலோ அவர் ஆட்டம் போடுறது ஆட்டம். தனக்கு எதிராக நிற்கக்கூடியவர்களை எதிர்த்தார் யசீத். தன்னை ஹலீஃபாவாக ஏற்றுக்கொள்ளாதவரை எதிர்த்தார் யசீத். இதற்கு யாரெல்லாம் நிற்கிறார்கள்? அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு நின்றார்கள் எதிர்த்து. இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நின்றார்கள். அண்ணல் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ஒப்பானவர்கள் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. இமாம் ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு நபியினுடைய மேற்பகுதிக்கு ஒப்பானவர்கள், அதற்கு கீழ்ப்பகுதியாக ஒப்பானவர்கள் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. அருமையான சங்கமிக்கவர்களே, அப்படிப்பட்ட இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு எதிர்த்த காரணத்தால் கூஃபாவாசிகள் எல்லாம் ஒன்று திரண்டு எப்படியாரும் வாருங்கள், நாங்கள் உங்களுக்கு ஒத்துழைக்கிறோம் என்றெல்லாம் சொல்லி சொல்லி அழைத்து கடைசியாக வந்தவர்கள் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. அப்படியே புரண்டவர்கள் கூஃபாவாசிகள். சுப்ஹானல்லாஹ், வாக்குக்கு மாறு செய்தார்கள், வாக்குக்கு அவர்கள் சுத்தம் இல்லாமல் நடந்து கொண்டார்கள். அப்படியே தன்னம் தனியாக விட்டவர்கள் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு சிறு கூட்டம் தான் இருந்தது, குறைந்த நபர்கள் தான் இருந்தார்கள், விரலிட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் இருந்தார்கள் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு. எத்தனை கடிதங்கள், வாருங்கள், நீங்கள் வாருங்கள், உங்களோடு நாங்கள் ஒத்திருக்கிறோம், வாருங்கள், உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்கிறோம், வாருங்கள், உங்களுக்கு துணையாக நிற்கிறோம் என்றெல்லாம் தபால் எழுதியவர்கள். 2 மூட்டை அளவிற்கு மூட்டையாக தபால் இருந்தது. வரலாற்றாசிரியர்கள் சொல்வார்கள், இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நீதிக்காக வேண்டி தங்களை அர்ப்பணித்தவர்கள், நேர்மைக்காக அர்ப்பணித்தவர்கள், நியாயத்திற்காக அர்ப்பணித்தவர்கள், வாக்குக்கு மாறு செய்தவர்களுக்கு சுப்ஹானல்லாஹ் அவர்களுக்கு எதிராகவும் நின்றவர்கள் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. நீங்க தானங்க கூப்பிட்டீங்க, நீங்க தானே என்னை அழைத்தீர்கள், ஏன் இப்படி மாறு செய்கிறீர்கள் என்றெல்லாம் சொன்னார்கள் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. சங்கேமிக்கவர்களே, அது ஒரு நீண்ட வரலாறு. கூட்டம் வந்தது, இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போர் செய்வதற்கு தயாரானார்கள். போர் நடந்தது. எப்படியெல்லாம் அது விரிவாக சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி. ஒரு கட்டத்தில் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வழிமறித்து தடுக்குகிறான் ஷிம்ர் என்பவன். இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவனை பார்த்து கேட்டார்கள், மறுமையின் பயம் இல்லையா? அல்லாஹ்வின் பயம் இல்லையா? மறுமையின் நினைவில்லையா? ஏன் இப்படி செய்கிறீர்கள்? அச்சமில்லாமல் நடந்து கொள்கிறீர்களே, அச்சமில்லாமல் நடந்து கொண்டிருக்கிறீர்களே, பயமில்லாமல் நடக்குகிறீர்களே, அல்லாஹ்வின் பயமோ மறுமையின் நினைவோ இந்த சிந்தனை இல்லாமல் நீங்கள் இருக்கிறீர்களே என்று இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஷிம்ரை பார்த்து கேட்கிறார்கள். இந்த கட்டத்தில் ஒரு இருள் சூழ்ந்து மிக பிரம்மாண்டமான ஒரு உருவம் அவர்களுக்கு முன்னாடி தோன்றுகிறது. இமாம் ஹுசைன் முன்னாடி தோன்றுகிறது. தோன்றப்பட்ட அந்த உருவம் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்குது, உங்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் சொல்லுங்கள், நீங்கள் என்ன கட்டளை இடுகிறீர்கள்? நீங்க எதை சொன்னாலும் நான் செய்வேன், எதை கட்டளையிட்டாலும் நான் கட்டுப்படுவேன், என்ன சொல்கிறீர்கள் என்று இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட அந்த உருவம் கேட்ட பொழுது இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மன்னன் நீ யாருப்பா முதல்ல? அப்ப சொல்லுங்க, நான் சொல்லிச்சாது அன மினல் ஜின், நான் ஜின் வர்க்கத்தை சார்ந்தவன். இஸ்மி ஜாஃபர் வாஹித், என் பேர் ஜாஃபர் வாஹித். நான் சையதுனா அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு கரம் கொண்டு இஸ்லாத்தை தழுவியவன். அந்த ஜின் சொல்லிச்சு, உங்களின் தந்தை அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய கரம் பற்றி இஸ்லாத்தை தழுவியவன். எனவே நீங்கள் எதை சொன்னாலும் கட்டுப்படுகிறேன், சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, நபிக்கு ஒப்பானவர்கள் என்று சாதாரண விஷயமாக சொல்ல மாட்டார்கள் யாரும். சொன்னார்கள், உன்னை கொண்டு எதுவும் எனக்கு தேவையில்லை. ஏன் தெரியுமா? என் பாட்டனார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப் நகர மக்கள் கல்லால் அடித்த பொழுது,
கல்லால் அடித்த பொழுது எந்த விதமாக பதுவாவும் செய்யாமல் இருந்தவர்கள் என் பாட்டனார். அதையும் அல்லாஹ்வின் கதாவாக ஏற்றுக்கொண்டவர்கள் என் பாட்டனார். அதையும் ரிதாவாக ஆக்கிக் கொண்டவர்கள் என் பாட்டனார். எனவே என் பாட்டனார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தாயிஃப் நகர மக்களுக்கு எந்த விதமான பதுவாவும் செய்யாமல் விட்டார்கள். இவரடி இஸ்லாம் கேட்டாங்க இல்லையா, சொல்லுங்கள் நான் அப்படியே புரட்டியறேன்னு சொன்னாங்க இல்லையா இவரடி இஸ்லாம். வேண்டாம், இந்த மக்கள் விளங்காத மக்கள், புரியாத மக்கள், இதற்கு பின்வரக்கூடிய சமுதாயம் விளங்கும் என்று வல்லல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா. அந்த பாட்டனாருக்கு பிறந்தவன் அல்லவா, பேரப்பிள்ளை அல்லவா நான். உன்னை கொண்டு எந்த விதமான எனக்கு உதவியும் தேவையில்லை என்றும் கூட அந்த கட்டத்தில் இறுதியான அந்த நேரத்திலும் கூட இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இப்படி ஒரு உதவியை செய்த போதும் கூட அந்த உதவி வேண்டாம் என்று தடுத்தவர்கள் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. எனவே சங்கமிக்கவர்களே, அதில் தான் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். தங்கள் தலை துண்டாக எடுக்கப்பட்டது என்பதெல்லாம் நீண்ட வரலாறு. எனவே அஹ்லு பைத்துகளில் உட்பட்ட இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட நாள்தான் ஆஷுராவுடைய நாள். நீதிக்காக வேண்டும், நேர்மைக்காக வேண்டும், உண்மைக்காக வேண்டியும், சத்தியத்திற்காக வேண்டியும், மக்களாட்சிக்காக வேண்டியும் தங்களை அர்ப்பணித்தவர்கள் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. எனவே இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த துஆவை பெற்றவர்களாக, அஹ்லு பைத்துகளை நேசித்தவர்களாக, நல்லவர்களை பின்பற்றியவர்களாக, நல்லவர்களோடு சேர்ந்து வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தந்தல்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் வாழக்கூடிய நல்ல நசீபையும் மன நிறைவோடு வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் நசீபாக்கி தந்தல்வானாக என்ற நல்ல துஆவை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.